வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? லாஸ்ட் வீடியோவில் D3 ஸ்டைல் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட எலமெண்ட்டுக்கு இன்லைன் ஸ்டைல் ஆட் பண்ணுறதுன்ட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்மளோட டேட்டாவை பேஸ் பண்ணி நம்மளோட ஸ்டைல்ஸ் வந்துட்டு லாஜிக்கலாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டைலில் கால்பேக் ஃபங்க்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டைல் மெத்தட் சேம் அதே தான். அண்ட் நம்மளோட ப்ராப்பர்ட்டி என்னவோ அதை வந்துட்டு நம்ம டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துட்டு கமா யூஸ் பண்ணி கீ வேல்யூவை செப்பரேட் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக கொடுக்குற ஸ்டாட்டிக் வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டாட்கர் ப்ளூ அப்படின்ட்டு நான் ஒரு பெர்மனண்ட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லா எலமெண்ட்டுக்குமே வந்துட்டு இந்த டாட்கர் ப்ளூ தான் வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ அதுக்கு பதில் நம்மளோட டேட்டா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லேண்டாக இருந்தால் ஒரு கலர், ஃபயராக இருந்தால் இன்னொரு கலர், வாட்டராக இருந்தால் இன்னொரு கலர், அந்த மாதிரி நம்ம லாஜிக் ஆட் பண்ணி நம்ம டேட்டாவை பேஸ் பண்ணி நம்மளோட எலமெண்ட்டுக்கு வந்துட்டு ஸ்டைல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம கால்பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக கமாக்கு அப்புறம் கால்பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுங்கள். அண்ட் பேராமீட்டர் நேம் வந்து நான் டின்னு கொடுக்குறேன். டேட்டா இஸ் ஈக்குவல் டு லேண்டாக இருந்ததுன்னா க்ரீன். நான் இங்கே வந்துட்டு இந்த கண்டிஷனல் லாஜிக் வந்துட்டு டெரினரி ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு டெரினரி ஆப்ரேட்டர் பற்றி தெரியல, ஜாவாஸ்கிரிப்ட் டெரினரி ஆப்ரேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனல்லே டெரினரி ஆப்ரேட்டருக்கான செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் டேட்டா வந்துட்டு ஃபயராக இருந்ததுன்னா ரெட், எல்ஸ் டாட்கர் ப்ளூ. சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க லாஜிக் படியே நம்மளோட லேண்டுங்கிற டேட்டாவுக்கு க்ரீன் கலரும், ஃபயருங்கிற டேட்டாவுக்கு ரெட் கலரும், வாட்டருங்கிற டேட்டாவுக்கு ப்ளூ கலர்லேயும் ஸ்டைல்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் மெத்தடில் நம்ம லாஜிக் ஆட் பண்ணி நம்ம டேட்டாவை பொறுத்து நம்மளோட ஸ்டைல்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம்.